மாடுகள் வளர்க்கும் இடங்களுக்கு தேடிச் சென்று கோமாரி நோய் தடுப்பூசி. விவசாயிகள் வரவேற்பு. கோமாரி நோய் நம் நாட்டில் கலப்பின மாடுகளை அதிகம் தாக்கி கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி இழப்பை ஏற்படுத்துகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள பசு மற்றும் எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து காக்கும் வண்ணம் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் ஜூன் 10, 2024 முதல் ஜூன் 30, 2024 வரை 21 நாட்களுக்கு தேனி மாவட்டம் முழுவதும் நடைபெறுகிறது. கோமாரி நோய் வைரஸ் தொற்றால் ஏற்படுகிறது. பொதுவாக இந்நோய் மாடுகளை அதிகம் பாதித்தாலும் எருமை, செம்மறி ஆடு, வெள்ளாடு, பன்றி இனங்களையும் தாக்கும். இரட்டை குளம்புகள் கொண்ட கால்நடை இனங்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றன. இந்த நோய் தாக்குதலால் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி குறைகிறது. எருதுகளின் வேலை செய்யும் திறன் குறைகிறது. கறவை மாடுகள் சினை பிடிப்பது தடைபடுகிறது. இளம் கன்றுகளில் இறப்பு நேரிடுகிறது. தடுப்பூசி பணி. சிறந்த பராமரிப்பும் தடுப்பூசி போடுவதும் இந்நோயினை தடுக்க உகந்த வழி. நமது மாவட்டத்தில் ஏற்கனவே 4 சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி நிறைவு பெற்றுள்ளது. தேனி மாவட்டத்தில் சுமார் 1,01,310 பசு இனங்களுக்கும் 490 எருமை இனங்களும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள 53 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 3 கால்நடை மருத்துவமனைகளில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கொண்ட 53 குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்ற ஜூன் 10, 2024 முதல் ஜூன் 30, 2024 வரை 21 நாட்களுக்கு 5வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி இலவசமாக மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் விடுபட்ட கால்நடைகள், புதிதாக வாங்கி வந்த கால்நடைகள் மற்றும் கன்று ஈன்று மாடுகளுக்கு 1 வார காலம் தேவைப்படின் அப்பகுதிகளில் வந்து தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். இத்தடுப்பூசி பணி 4 மாதத்திற்கு மேல் உள்ள கன்றுகளுக்கும் மற்றும் நிறைமாத சினை இல்லாத மாடுகளுக்கும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை போடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பூலனந்தபுரம் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தேனி கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குநர் டாக்டர் கோயில் ராஜா, உதவி இயக்குநர்கள் டாக்டர் சிவரத்தினா, டாக்டர் பாஸ்கர் ஆகியோர் வழிகாட்டுதலில் பேரில் சின்னமனூர் கால்நடை துறை உதவி மருத்துவர் டாக்டர் வினோத், கால்நடை ஆய்வாளர் முகமது நியாசுதீன் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட குழு 5ஆம் கட்ட தடுப்பூசி முகாமில் மாடு வளர்க்கும் இடங்களுக்கே தேடிச் சென்று கோமாரி நோய் தடுப்பூசி போடுவதால் மாடு வளர்ப்போர், விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.